இன்றைய செய்திகள். மகளிர் உரிமை தொகை புதிய தகவல். தகுதியுள்ள அனைவரது பெயர்களும் தானாகவே பதிவாகும். அமைச்சர் ரமேஷ் குறை கேட்பு முகாமில் பேச்சு. மக்களின் கோரிக்கை மனுக்கள் மீது நடவடிக்கை. அமைச்சர் ரமேஷ் அளித்த விளக்கம் என்ன? சத்யபாமா அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்களில் நடைபெற்ற மக்கள் குறை கேட்பு முகாமில் அமைச்சர் ரமேஷ் அவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்றார். இந்நிகழ்வில் மக்களுடன் நேரடி தொடர்பை ஏற்படுத்தி அவர்களின் தேவைகளை அறிந்து கொள்வதன் முக்கியத்துவத்தை அவர் வலியுறுத்தினார். நிகழ்வின் முக்கிய அம்சங்கள்: மக்களின் கோரிக்கைகள், இளைஞர்கள் வேலைவாய்ப்பு மற்றும் வருமானத்திற்கான வழிகளை பற்றியும், மற்ற பொதுமக்கள் நிலத்திற்கான பட்டா, வீட்டு வசதி, கல்வி உதவி மற்றும் அடிப்படை வசதிகள் குறித்தும் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். கால அவகாசத்தின் தேவை: பெறப்பட்ட மனுக்கள் அனைத்தும் துறை சார்ந்த அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டு அரசு பட்ஜெட் ஒதுக்கீட்டிற்கு பிறகு படிப்படியாக தீர்வுகள் காணப்படும் என அமைச்சர் விளக்கினார். இதற்காக பொதுமக்கள் ஒத்துழைப்புடனும் கால அவகாசத்துடனும் இருக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டார். மகளிர் உரிமை தொகை தொடர்பான விளக்கம். மகளிர் உரிமை தொகைக்காக மனு அளிக்க காத்திருக்கும் பெண்கள் இதற்காக தனிப்பட்ட முறையில் மனு அளிக்க வேண்டிய அவசியமில்லை என்பதை அமைச்சர் தெளிவுபடுத்தினார். அரசு திட்டமிட்டுள்ளபடி இத்திட்டம் தொடங்கப்படும் போது தகுதியுள்ள அனைவரது பெயர்களும் தானாகவே பதிவாகும் என்பதால் அவர்கள் தேவையற்ற காலதாமதத்தை தவிர்த்து தங்கள் அன்றாட பணிகளை கவனிக்கலாம் என்று அறிவுறுத்தியுள்ளார். ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியை மேம்படுத்துவதே தனது முதன்மை நோக்கம் என்று குறிப்பிட்ட அமைச்சர், அரசின் திட்டங்கள் முறையாக செயல்படும் என்பதில் நம்பிக்கையோடு இருக்குமாறு பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டார். மரியானோவா நியூஸ் சேனலுக்கு புதியவராக இருந்தால் மரியானோவா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.